பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு விசேட அரசியல் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக பொதுத் தேர்தல் முடிவடைந்த கையோடு நாங்கள் பொதுத் தேர்தல் தொடர்பிலே பல விடயங்களை நாங்கள் பொதுத் தேர்தலிலே பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினமும் ஒரு விசேட ஒரு நேரலையாக இந்த நேரலை அமைந்திருக்கிறது. குறிப்பாக பொதுத் தேர்தலின் பிற்பாடு என்ன விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, நாட்டிலே எவ்வாறு இந்த ஆட்சி அமைகின்றது, யாருக்கெல்லாம் அந்த அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பல சிக்கல்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் பல பல விடயங்கள் போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நாங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்தினுடைய தலைவர், அதுபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உச்சபட உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எஸ்.எம். சபீஸ் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பொதுத் தேர்தலிலே பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். பல சவால்கள் அங்கே முறையடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதை தவிர்த்து நாங்கள் சில விடயங்களுக்குள்ளே நுழைவோம். குறிப்பாக இந்த நடந்து முடிந்த பொதுத் தேர்தல் என்பது ஒரு சற்று வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் என்பிபி கட்சி எவ்வாறு அதனுடைய பாகங்கள் செல்ல போகின்றது, ஏனைய கட்சிகளுடைய பாகங்கள் எவ்வாறு செல்ல போகின்றது, பல விடயங்கள் அந்த தேர்தல் காலத்திலே பேசப்பட்டிருந்தது. இப்பொழுதும் சில விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் இந்த முடிவடைந்த தேர்தல் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனை பொழுது கொண்டு அந்த தூதர் ரசூலை கரீம் மீது செலவாத்துக் கொள்கின்றேன். ரிம்சான் உட்பட யார் யாரெல்லாம் இந்த தார் சபா டிவியினூடாக நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் யாருமே எதிர்பாராத ஒரு தேர்தலாக மாறியிருக்கின்றது. என்பிபி அரசாங்கம் கூட இந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோமா என்று எண்ணியிருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் வெற்றி வகை சூடியிருக்கின்றார்கள். ஒரு நாட்டிலே வரலாற்று ரீதியாக 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாகவும் ஆசனங்களை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் எங்களாது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எதிர்கட்சிகளின் ஆசனங்கள் குறைவடைகின்ற அளவுக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள். இதில் ஒரு அபாயமும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆகவே நடந்து முடிந்த தேர்தல் யாரும் எதிர்பாராத ஒரு தேர்தல் அரசாங்கம் உட்பட என்றால் என்னால் கூற முடியும். நிச்சயமாக பல விடயங்கள் அதற்குள்ளே நுழைந்திருந்தாலும் கூட இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பிலே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்தூரை சேர்ந்த இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் தாயர் அவர்கள் வெற்றி பெற்று இப்பொழுது பார்லிமெண்டில் சென்றிருக்கிறார். இருந்தாலும் கூட கட்சிக்குள்ளே முகநூலை பார்க்கும்போது சில முரண்பாடுகள் என்பதை விட அந்த மனாப்பையில முரண்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பந்தமா உங்களுக்கு கருத்து? சகோதரர் தாயர் அவர்கள் எங்கள் ஏசிஎம்சி கட்சி சார்பாக நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பாக எங்களது கட்சி ஆசனங்களை பெற வேண்டும். அதன் ஊடாக இந்த நாட்டிலே ஏற்பட போகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் மக்களுக்கு தேவையான விடயங்களை பேசுவதாக என்ற விடயங்களில் எங்களது உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அயராது தேர்தல் களத்தில் பாடுபட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு ஆசனத்தை பெற வேண்டும், ஏற்கனவே கடந்த முறை பெற்றிருந்த ஆசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். ஆனாலும் வெற்றி பெற்ற அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை அலையலையாக மக்கள் அங்கு சென்றதனால் எங்களால் கடந்த முறை பெற்ற ஒரு ஆசனத்தை எங்களால் தக்க வைக்கக்கூடிய இருந்தது. இந்த நேரத்தில் நிறைய கட்சிகள், நிறைய அனுபவப்பட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே தோற்று போன நேரத்தில் நாங்கள் அயராது பாடுபட்டதனால் எங்களுடைய கட்சிக்குரிய ஆசனத்தை தக்க வைத்துள்ளோம். அந்த அடிப்படையில் சகோதரர் தாயர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பூரணமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் நீங்க கேட்ட கேள்வியில் எங்கள் கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏசிஎம்சி கட்சிக்குள் அவர் தெரிவு செய்யப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. மனாப்பை என்ற அடிப்படையில் சில குளறுபடிகளை நாங்கள் எங்கள் கண்ணூடாக நாங்கள் கட்சியிலே அதை கண்டோம். இன்று ரம்ஜான் உலகத்திலே பாருங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளவு தூரம் டெக்னாலஜி வளர்ந்து விட்டு, இந்தியா இன்றைக்கு எவ்வளவு நம்மளை விட கீழ நாடுகள் இன்று சந்திர மண்டலத்துக்கு போய் அங்கே நிலவிலே வீடு கட்டலாம் என்கிற அளவுக்கு வந்த நிலவரத்தில் மனாப்பை எண்ணுகின்ற விடயத்தில் பல குளறுபடிகள் நாங்கள் கண்டோம். ஒரு வகையாக நெல்லுக்கடையிலே நம்முடைய ஊர் பாசையிலே பேசுவது சொன்னால், நெல்லுக்கடையிலே அந்த நொறுக்கின்ற போது, மூடைகளை நொறுக்கின்ற போது நாம் எழுதி வைத்துக் கொண்டு கூட்டுவது போன்று கூட்டி சரி கணக்கு சரி என்று
போட்டு காட்டும் முறையை நாங்கள் கண்டோம் கண்ணூடாக. எவ்வளவு ஒரு மோசமான நிலவரம். இந்த வாக்குச்சீட்டுகள் நேரடியாக ஒளிபரப்பட்டு எலக்ட்ரானிக்கல் முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு மனாப்பில் இருந்த வேண்டிய இடத்தில் இந்த சிஸ்டத்தை நாங்கள் கண்ணால் கண்டதனால் எங்களுடைய மனாப்பைகளில் சில தவறுகள் இணைத்திருக்கின்றார்கள். அதனை முறையாக நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் 195% வேட்பாளர் விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் கட்சி அதனை பரிசீலித்து அது உண்மைத்தன்மையை விளங்கியதனால் உச்சகுலத்தில் கூட அனுமதி அளித்தார்கள். இதுல ரீகவுண்டிங் செய்யறதுக்கு கட்சி பூர்ண ஒத்துழைப்பு தரும் ஏனைய வேலைகளை செய்யுங்கள் சொல்லி. ஆகவே அதற்குரிய வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கட்சி சார்பாக வெற்றி பெற்ற தாயிரம் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். அதே நேரம் கச்சேரியில நடந்த அந்த குளறுபடிகளை இருந்து நாங்கள் தெளிவு பெறுவதற்காகவும் அந்த குளறுபடிகள் இன்னும் நடைபெறக்கூடாது என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காகவும் இந்த முறையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதுதான் அங்கு நடைபெறக்கூடிய கட்சிக்கு குழப்பம் இல்லை. நிச்சயமாக இப்பொழுது பார்லிமெண்ட் உறுப்பினராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அஷ்ரப் தாஹிர் அவர்கள், இது தொடர்பிலே நீங்கள் இது சம்பந்தமாக உயர்படத்தில் நீங்கள் பேசுகின்ற போது ஏதாவது விடயங்களை பேசினாரா? அவர் நிச்சயமா சொன்னார். என்ன சொன்னார்ன்னு சொன்னா, இந்த விடயத்துக்கு நான் மனப்பூர்வமான ஆதரவை வழங்குகின்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு நீங்க கட்சி தீர்மானம் எடுத்துக் கொடுங்கள், இதில் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அது அவருடைய ஒரு உயர்ந்த மனப்பான்மை காட்டியது. என்றால் கடந்த காலங்களில் மயோன் முஸ்தபா அவர்கள் கடந்த அந்த காலங்களுக்கு சுமார் 20-30 வருடங்களுக்கு முதல் இப்படியோரான குற்றச்சாட்டுகள் இருந்தது. பிரிஃபரன்ஸில் சில தவறுகள் நடந்ததாக. அந்த தவறு மீண்டும் வந்துவிடக்கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவதுமாகவே இதற்கு நீங்க அனுமதிங்கள் அவர் கூட ஆதரவு வழங்கியிருந்தார். அது அவருடைய பெருந்தன்மை என்று நான் சொல்லுவேன். உண்மையிலே கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஜவாத் அவர்கள் இந்த விடயத்திலே என்ன முடிவை எடுத்திருக்கின்றார் நீங்க சொல்ல முடியுமா? அவர் கூட கூறினார், உச்சபீடத்திலே ஒருமித்த கருத்தோடு தான் அங்கே இதுக்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர் கூட சொல்லியிருந்தார், இப்படியான ஒரு பிரச்சனை தோற்றம் பெற்றிருப்பதனால் அது முறையாக எண்ணி தெளிவு பெற்றுக் கொள்வது எல்லோருக்குமே நன்று என்று அவர் சொன்னார். அந்த கருத்தில் யாருமே பிழை காணவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நிச்சயமாக 10 உறுப்பினர்களை கொண்டு தனியாக இந்த அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் போட்டியிட்டு இருந்தது திகாமண்டலம் மாவட்டத்தில். அதுபோல முஸ்லிம் காங்கிரசும் அதே போன்று போட்டிருந்தது, ஏனைய கட்சிகளும் போட்டிருந்தாலும் கூட இப்ப இந்த முறை தனியாக முஸ்லிம் காங்கிரஸ் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு போட்டியிருந்தது. அதுபோல அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் சென்ற முறை தனியே போட்டிருந்தது, இந்த முறை தனியே போட்டிருந்தது. இந்த நிலைமையிலே இப்பொழுது கட்சியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது சொல்ல முடியுமா? இந்த கட்சியுடைய ஏசிஎம்சி கட்சியுடைய ஏசிஎம்சி கட்சி அதனுடைய வாக்கு பலத்தை நிரூபித்திருக்கின்றது. இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஏசிஎம்சி எஸ்எல்எம்சியோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்து வந்திருக்கின்றது. சரி, ஆகவே இந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்து ஒரு வாக்கை பெறுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. சாதாரணமாக எதிர்கட்சியில் ஒரு வாக்கை பெறுவது ஆளுங்கட்சியிலிருந்து 100 வாக்கை பெறுவதற்கு சமம். இந்த அடிப்படையில் இந்த ஒரு இக்கட்டான மக்கள் அல்லை அல்லையாக வென்ற ஆட்சியின் பக்கம் செல்லுகின்ற போது கூட ஏசிஎம்சிக்காக வாக்களித்து ஒரு சீட்டை பெற வைத்திருக்கிறார் சொன்னால் எங்களோட கட்சியின் வேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று எதிர்காலத்தில் இப்போதுதான் நாங்கள் இந்த கட்சியோட விருந்திருக்கிறோம். அதனால் எதிர்காலத்தில் இதன் வேகம் வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் நம்பலாம். இந்த தேர்தலை பொறுத்தளவிலே வலிமையாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி 3 ஆசனம் பெற்றிருந்தது, அது போல 2 ஆசனம் குறைந்திருந்தது, இப்பொழுது 1 ஆசனம் பெற்றிருக்கிறது. இந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று நீங்க நினைக்கிறீர்கள்? முஸ்லிம் காங்கிரசுடைய வீழ்ச்சிக்கு காரணம் கடந்த கால எடுத்துக்கொண்டால் கடந்த 24 வருடங்கள் தலைவர் மறைந்த மர்ஹூம் அஸ்ரப் அவர்கள் மரணித்து 24 வருட அந்த இடைவெளிக்குள் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற குறைபாடுதான் மிக முக்கியமாக காரணம் என்று சொல்ல முடியும். இதை விட வேறு பெரிய காரணங்களை சொல்லிவிட முடியும். காலாகாலமாக அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் மக்கள் மக்கள் அக்கறையின்மை காரணமாக மக்கள் அதனை வெறுத்து விட்டார்கள் என்பதற்கு இதை விட எடுகோல் இல்லை என்று சொல்ல முடியும். நிச்சயமாக இப்பொழுது என்பிபி கட்சியுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது பார்லமென்றம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முதலாவது அமர்வு இடம்பெற்றிருந்தது. 10வது பார்லமெண்டத்தில் முதலாவது அமர்வு இடம்பெற்றிருந்தாலும் கூட அமைச்சரவை 21 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அதிலே எந்த முஸ்லிம்களும் அந்த அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்?
குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுதுன்னு நீங்களே சொல்லிவிட்டேன். அதைத்தான் எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கத்தில் நாங்கள் கொஞ்ச காலம் அவர்களோடு ஒன்றித்து பயணித்து வேலை செய்திருந்தோம் என்ற அடிப்படையில் சில விடயங்களில் நாங்கள் ஒத்து வரவில்லை. அதனால்தான் நாங்கள் அவர்களுக்கு பிரிந்து வேறாக ஏசியன்களில் நாங்கள் தேர்தல் போட்டிட்டோம். அந்த சந்தேகம் இன்னும் எங்களுக்கு வலுப்பெற்றுள்ளது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அமைச்சு வந்தவர்கள் 25 என்று சொன்னால் கூட 21 கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இதற்கு பிறகு 6 கொடுப்பார்கள் தெரியாது. இருந்தாலும் ஒரு முன்னுதாரணமாக சில விடயங்களை மக்களுக்கு காட்டுவது என்பது எந்த அடிப்படையில் காட்டுவது என்று சொன்னால் அவர்களுடைய நன்னடத்தையை காட்ட வேண்டும். இவ்வாறான விடயங்கள் தான். இவ்வாறான விடயங்களில் அமைச்சுக்கள் பங்கிடுகின்ற போது காட்ட வேண்டியது அவர்களுடைய கடமைப்பாடு. அப்போதுதான் மக்கள் நம்புவார்கள். ஆகவே எங்க ஊர்ல ஒரு பாடி போலீஸ் சண்டையன் போத்தி கடிக்கணுங்கிற மாதிரி நீங்க எல்லாரையும் நல்லா விரும்புகின்ற ஏன் நீங்க ஒழிச்சு வச்சிருக்க வேணும். எல்லாருமே முஸ்லிம்களுக்குரிய பதவிகளை கொடுத்திருக்க வேண்டும் கட்டாயம். கடந்த தேர்தல் காலங்களில் கூட டாக்டர் நிஹால் அபேசிங்க, அதே போன்று இப்போது பாதுகாப்பு அமைச்சின் ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கிறார் நினைக்கிறேன் ஆனந்த, இவர்கள் எல்லோருமே பேசுகின்ற போது சொன்ன விடயம் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு முஸ்லிம்களுடைய 10% வாக்குகள் இருந்தால் போதுமானது, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அதற்காக பணி செய்யுங்கள் என்று எங்களிடம் கூட கூறியிருந்தார்கள். தேர்தல் நேரத்திலே 10% வாக்கு இருந்தால் வெற்றி பெறுவோம் என்று கூறியவர்களுக்கு இப்போது அமைச்சரவையில் அந்த வீத கணக்கிலே உங்களால் ஒரு அமைச்சை கொடுக்க முடியாது போனது எங்கள் கேள்வி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமாக எழுந்துள்ளது என்று நீங்களே கூறுகின்றீர்கள். ஆனால் நாங்கள் அன்மரும் எங்களுடைய இன்ட்யூஷன் சொன்னது இவர்கள் இவ்வாறுதான் நடந்து கொள்வார்கள் என்பதை அதை இப்போது செயலில் காட்டியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்னும் போக போக அவர்களுடைய கோர முகங்கள் வெளிப்படலாம், அல்லது அவர்கள் அதனை தீர்த்து கொண்டு மக்கள் இந்த எதிர்ப்பை காட்ட தீர்த்து கொண்டும் நடந்து கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் என்ன செய்திருக்கின்ற முறை முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் அதன் ஊடாக சில விடயங்களை நாங்கள் அனுமானிக்க முடியும். அதில் தான் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்களும் கவனமாக இருப்போம், மக்களின் குரலாக இருப்போம். ஏனென்றால் இன்று தமிழ் பேசுகின்ற 2 தமிழ் இன சகோதரர்களுக்கு 2 அமைச்சுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னே வடக்கிலே அரசாங்க படையினர் கையாளப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்கே இது இடிக்கின்றது, எங்கே இது இடிக்கின்றது, இது யாருக்காக செய்யப்படுகின்றது என்பதனை கூட விளங்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால் இப்போது எங்களுக்கு பலமான ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனம் வேகமாக இயங்க வேண்டும் என்கிற ஒரு பலமான செய்தி அதற்குள் அடங்கியிருக்கின்றது நான் பார்க்கின்றேன். அதற்குரிய முஸ்லிம்களை நாங்கள் செய்வோம். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய காணிகள் 15,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கையகப்படுத்தப்பட்டு அது விடுவிக்கவில்லை. முஸ்லிம்களுக்கான பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கின்றது, அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடாமல் அமைச்சு பதவிகளும் கொடுத்து காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளோம் சொன்னால் வேறொரு தந்திரம் அங்கே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டுள்ளோம். இன்னொரு விடயத்தை கேட்கலாம். குறிப்பாக வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மட்டக்களப்பினை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் என்பிபி அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கவில்லை, அது வேறாகவே காட்டப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை ஒட்டுமொத்தமான இலங்கையும் வாக்களித்ததாக அது அந்த நிலவரம் சொல்கிறது. ஆனால் இனவாதமற்று இந்த அரசு இப்பொழுது அரசை பொறுப்பேற்றிருக்கிறது. நீங்கள் சொல்கின்ற அந்த விடயத்திலே, அமைச்சரவை அந்த விடயத்திலே இப்பொழுது இனவாதம் தூண்டப்படுகிறது நினைக்கின்றீர்களா? இனவாதம் பார்க்கின்றீர்களா? இனவாதம் முற்றாக அவர்களிடம் அற்று போய்விட்டது என்றால் நம்ப முடியாது. என்றால் என்பிபி என்ற அணிக்குள் ஜேவிபி என்ற அணியும் இருப்பதனால் இனவாதம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போறது என்றால் அதை பார்க்க முடியாது. இனவாதம் எங்கேயோ இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் எல்லா இடங்களிலுமே மக்கள் ஒரு நம்பிக்கையோடு, இப்போ கடந்த காலங்களிலே ஆட்சி செய்தவர்கள் மீது கொண்ட வெறுப்பு, அதே போன்று இவர்களுடைய பேச்சிலே அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்து நாடு பூராவும் வாக்களித்திருக்கிறார்கள். அதனை காப்பாற்ற வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு.
அந்த பொறுப்பின் அடிப்படையில் கிடைத்திருக்கின்ற வைத்து அவர்கள் பல மாற்றங்கள் இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டும். கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் எல்லா மக்களுக்கும் சமமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். கல்வி புரட்சி கொண்டு வர வேண்டும். நாங்கள் கூட அதில் வலியுறுத்தி 20 வயதிற்குள் சகல மாணவர்களும் பட்டப்படிப்பை நிறைவு செய்யக்கூடிய திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். விவசாய புரட்சி கொண்டு வரப்பட வேண்டும். 3க்கு 4க்கு மேற்பட்ட போகங்கள் வேளாண்மை செய்யக்கூடியது மாத்திரமல்லாமல் எல்லாத்திலையும் வெஜிடபிள் என்றாலும் சரி மற்ற விடயங்களிலும் விவசாய புரட்சி வர வேண்டும். அதே போன்று பாதைகள் மற்ற விடயங்கள் எல்லாவற்றிலுமே புரட்சி கொண்டு வரப்பட வேண்டும். நிர்வாகத்திலே முறையாக எல்லா இடங்களிலுமே காணி பங்கீடு செய்யப்பட வேண்டும். நிர்வாகத்தில் சமச்சீரான அந்தஸ்து எல்லா இன மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை அவர்கள் கையாளுவார்கள் என்று சொன்னால் மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு அது கைமாறாக போகும். அதிலிருந்து விடுபட்டு இவ்வாறான முஸ்லிம்களுக்கு செய்கின்ற அல்லாவது பிந்தி இருக்கின்ற விடயங்கள் தலை தூக்கும் என்று சொன்னால் மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். அந்த இடத்தில் ஒரு இனவாதம் தோற்றுவிக்கப்படும் என்கிறது நாங்கள் மெல்லிய ஒரு இன்ட்யூஷனூடாக அதை கண்காணிக்கின்றோம். மேலே இந்த நிலைமை இவ்வாறு இருக்கத்தக்கதாக இன்னும் சில விடயங்களை நாங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த பார்லமெண்ட் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அக்கரைப்பற்று மண்ணிலும் பல சவால்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து நாங்கள் ஒரு ஊடகவியலாளர் அடிப்படையில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அந்த தேர்தலிலே பல சவால்கள் விடுக்கப்பட்டிருந்தது, எதிர்மறையான கருத்துக்கள் விடப்பட்டிருந்தது. நீங்களும் சில விடயங்களை ஆக்ரோஷமாக பேசியிருந்தார்கள். இந்த விடயத்தை பற்றி எமது மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? உங்களுக்கு விளங்குகிறது. ஆக்ரோஷமாக பேசிய விடயங்கள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களால் பேசியிருக்கின்றது. எல்லா கூட்டங்களிலுமே எந்த திட்டங்கள் என்னங்கிறது தான் முன்வைத்திருக்கின்றது. கல்வியில் மாற்றம் பெறாமல் மக்கள் நிம்மதி பெற மாட்டார்கள். நிச்சயமாக வேலைகள் இத்தனை நாளைக்கு இந்த 70 வயசு வரை மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து மரணிப்பது. அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டங்கள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பது எனது விடாமுயற்சி. 10 வருஷமாக தொடர்ச்சியாக அதை சொல்லிக் கொண்டு வருகின்றது. கல்வியில் மாற்றம் பெறாமல், தொழில்நுட்பத்தில் மாற்றம் பெறாமல், விவசாய புரட்சி வராமல் எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதனால் அது ஆணித்தரமாக எல்லா கூட்டங்களிலுமே நான் சொல்லி வந்திருக்கின்றேன். இவைகள் தான் என்று ஆக்ரோஷமாக இருந்திருக்கின்றது. தனிப்பட்ட வசைபாடல்கள் எங்கேயுமே இடம்பெற்றதாக நீங்கள் காண முடியாது, அதை கண்டிருக்க முடியாது என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் எதை குறிப்பாக கேட்கின்றீர்கள் என்று சொன்னால் நான் அதுக்குரிய பதிலை கொடுத்தரலாம். உண்மையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஏலம் அதாவுல்லா அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இந்த இடத்திலே நான் அதை விரிவாக ஞாபகப்படுத்த உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் நினைக்கின்றேன். அண்மையிலே உங்களது தாயார் மரணத்தை தலைவி இருந்தார். ராஜோன் அவருடைய சொற்க வாழ்வுக்காக நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இது சம்பந்தமான விடயங்களும் அதிலே பேசப்பட்டிருந்தது. அதிலே தெளிவாக சொல்ல போனால் தாயார் வாக்கு சேகரிக்க சென்றதாக 180 வாக்கு தான் இன்னும் தேவைப்படுகிறது என்று சொன்ன அந்த பல கருத்துக்கள். ஆனால் நீங்களும் அதற்கு எப்போதுமே நீங்கள் அமைதியாக பேசுகின்ற நீங்கள் இவ்வாறான விடயங்கள் வரும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தீர்கள். அதைத்தான் நான் கேட்டேன். அதாவுல்லா அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல தசாப்தங்களுக்கு மேலாக அரசியல் செய்து அமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செய்தவர். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த தேர்தலில் என்ன வந்து பேசியிருக்க வேண்டும் என்று சொன்னால் தனது கொள்கைகள் இந்த சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வகையான திட்டங்கள் கையாளப்பட்டிருக்க வேண்டும், அரசாங்கத்தின் வருகின்ற அரசாங்கம் நம்மளுக்கு மக்களுக்கு செய்ய போகின்ற அநீதிகள் அல்லது நல்ல திட்டங்கள் தொடர்பாக பேசியிருக்க வேண்டும். ஒளியே வசைபாடு இருக்கக்கூடாது. வசைபாடு இருக்கின்றன இங்கே தவறு இருக்கின்றன அர்த்தம். அதை விட்டு அவர் சொன்னது எல்லாமே விட்டு காட்டினதும் எங்களுக்கு ஏசியதும் அப்படியான விடயங்கள் தான் அவர் பேசியிருந்தார். அது பரவலாக எல்லோருக்குமே தெரியும். எனது தாயார் கடந்த 3 மாதங்களாக சுகமில்லாமல் வெளியிறங்கவே இல்லை. அப்படி இருந்த நேரத்தில் கூட வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கின்றார்கள். ஒரு பொய்யான ஒரு சொன்னதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் கூட என் தாயார் மரணப்படுக்கையில் வைத்தியசாலையில் இருக்கின்ற போது எனது தங்கையிடம் கூறியிருக்கின்றார், அதாவுல்லா கிளியுமே சொல்லிவிட வேண்டாம் என்று கூறுங்கள் பிள்ளையிடம் என்று சொல்லியிருக்கின்றார். எனக்கு அவர் சொல்லவில்லை. அண்மையில் என்று மீடியா கான்பரன்ஸ் நடந்ததுக்கு பிற்பாடுதான் அதை என்னிடம் கூறியிருந்தார். ஏனென்றால் அவர்கள் ஒன்றாக
இருந்தவர்கள், அதே அதே குலத்தில் வந்தவர்கள், குடியில் வந்தவர்கள், பொதுவெளியில் வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் நிறைய என்னை நேசிப்பது போல என் தாய் அவரை நேசித்திருந்தார். அவருக்காக தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் நின்று வணங்கி இருக்கின்றார், வாக்கற்றிருக்கிறார், நோன்பு நோற்றிருக்கிறார். அவரை வெற்றிக்காக அயராது பாடுபட்டிருக்கிறார் கடந்த காலங்களில். இந்த அடிப்படையில் அவருக்கு இயேசுவதற்கு எங்கேயும் அவர் அனுமதிப்பதில்லை. மரண தருவாயில் கூட சொல்லியிருக்கின்றார், பிள்ளையிடம் மகனிடம் சொல்லுங்கள், அவருக்கு எதுவும் இயேசுவிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் என்னுடைய மீடியா கான்பரன்ஸிலே தேர்தலுக்கு பிற்பாடு நடந்ததில்லை நான் கொஞ்சம் பேசியிருந்தேன். மக்கள் மீதான அக்கறையோடு தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு தலைவன் மக்களை தலைமை தாங்குகின்றவன் அமானிதங்களை சுமக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது எனது சிறுபராய முதல் மனதில் இருக்கின்றவருடைய அண்மையில் நான் சம்மாந்துறையை பேசுகின்ற போது சொன்னேன், ஒருத்தர் குடித்து விட்டு விழுந்து கிடக்கின்றார், அவரை தூக்கி விடுகின்றார்கள். பின்பு டிவியில காட்டுகின்றனர், அவர் தள்ளாடி நடந்து போகின்றார். அதன் பிற்பாடு தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகின்றார். போட்டியிடுகின்ற போது தனது ஊரான் என்று மக்கள் வாக்களிக்க சென்றால் எந்த வகையில் நியாயமாகும் என்று நான் கேட்டிருந்தேன். உங்களுடைய பிள்ளை ஒரு குடிக்கின்ற நீங்க பழக அனுமதிப்பீலாம், அது போதை வஸ்துக்கு பழக்கமானவர்களை நீங்க பழக அனுமதிப்பீலாம். என் தாய் சிறுபராயத்தில் ஒரு நண்பன் முடி வளர்த்திருந்தால் கூட அச்சத்தில் அவரோடு சேர வேண்டாம் என்று சொல்லுவார் அந்த காலங்களில். அப்படிங்கின்ற போது நீங்க எவ்வாறு அந்த நேரத்தில் நீங்கள் ஊராண்டி என்று வாக்களிக்கீர்கள் என்று நான் அந்த மக்களிடம் கேட்டிருந்தேன். ஆகவே எனது கருத்து இந்த மக்கள் தொடர்பானது. இந்த சமூகத்தை தாங்க வேண்டும் என்றால் அமானியத்தை சுமக்கின்ற தகுதி இருக்க வேண்டும். எனி டைம் மக்கள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு பதிலை வழங்கக்கூடிய அளவுக்கு, அவங்களை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு தேவையை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு, அவங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்க வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். அந்த விடயத்தில் நான் சொல்லியிருந்தேன். 1-2 விடயங்கள் ஹாஸாக இருந்ததாக அவருடைய எனக்கு குடும்ப உறவினர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை சொல்லியிருந்தார்கள். அவர்கள் ஹேர்ட் பண்ணிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் நான் சமூகத்துக்காக வந்து பேசிய விடயங்கள் தான். எனக்கு தனிப்பட்ட குறைவை நான் எங்கேயுமே காட்ட மாட்டேன். தனிப்பட்ட விடயங்கள் நான் ஒரு நாள் அரசியலில் காட்டுவே கிடையாது, அதனால் பழக்கப்படவும் இல்லை. சமூகம் சார்ந்த அந்த நல்லெண்ணத்தில் தான் பேசிய விடயங்கள் அவைகள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக. அதுபோல தாரிக் ஆதம் அவர்கள் தேசிய காங்கிரஸ் தலைவர் 27,000க்கு மேல் விருப்பு வாக்கு பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இது உண்மையா பொய்யா? தோல்வி அடைந்த கட்சிகள் விருப்பு வாக்குகள் எண்ணப்படுமா இல்லையா அப்படின்னு தாரிக் அஸ்ஸலாமு அலைக்கும். சிலாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கச்சேரியிலே பிராக்டிக்கலா சில விஷயங்கள் இருக்குது. சிலவர்கள் என்ன செய்வார்கள், வீட்டுல இருந்து கொண்டு இப்படித்தான் என்று சொல்லி நம்பிக்கொண்டு பிரசம்சன் சொல்றது, சும்மா எழுதி கொள்வது, தோல்வி அடைந்த கட்சிகளின் மனாப்பைகள் எண்ணுவதில்லை என்றெல்லாம் நான் இதை பார்த்தேன். கச்சேரியில் அடிக்கின்ற போது எந்த கட்சிக்கு ஆசனம் கிடைக்கும் என்பது ஒரு அளவுக்கு தெளிவானது 10 மணி 10:30 கிட்டதான் அப்படி தெளிவாச்சு வெள்ளிக்கிழமை. அதற்கு முதல் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாமல் காலையில். ஏனென்று சொன்னால் எல்லா கட்சிகளுமே எங்களுடைய கட்சி ஒரு 310 வாக்குகள் முன்னிலை வந்து, அதுக்கு கீழே இருந்த 2 கட்சிகளுக்கு 88 வாக்குகள் பின்னிக்கிறது. ஆனால் ரிம்சான் கச்சேரியில் எங்களுடைய மனாப்பை 5 மணிக்கு எங்களுக்கு கிடைச்சிட்டு, எந்தெந்த பூத்தை நாங்க இருந்தோமோ அந்த பூத்துல எங்களுடைய மனாப்பை நாங்க பார்த்து விட்டோம், எண்ணி விட்டாங்க. கச்சேரியில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்த பணி அவர்கள் செய்து முடிக்க வேண்டும். இப்ப ரூம் நம்பர் 28 சொன்னால் 28 வைக்கிறார்கள், வாக்குகளை பிரிக்க வேண்டும். முதலாவது எண்ணி வைப்பார்கள், பின்பு கட்சி சார்பாக பிரிச்சு வைப்பார்கள். அதன் பின்பு மனாப்பை எண்ணி அவர்கள் டியூட்டி அவர் முடித்து வைக்க வேண்டும். மனாப்பைகளை எண்ணி அவர்கள் பணியை நிறைவு செய்ய வேண்டும். இப்போ காலையில் 12 மணிக்கு தான் ஒரு கட்சியின் போட்டு எண்ணி முடியும் என்று சொன்னால் அதற்கு பின் மனாப்பை என்பது கிடையாது. அவர்களுடைய டியூட்டி என்னவோ அதை செய்தி எல்லாத்தையும் பக்காவா முடித்து வைப்பார்கள். கட்சி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அந்த மனாப்பையை ஃபைனல் பூத்தில் கவுண்ட் பண்ண மாட்டார்கள். கட்சி ஒன்று ஆசனம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு பூத்தில் இருந்து அனுப்பப்படுகின்ற அந்த தொகையை அங்கே கூட்டு வைக்க அவர்கள் மறைக்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு சென்டரிலும் அங்கு அனுமதிக்கப்பட்ட 44 சென்டர்கள் 44 சென்டரிலும் அவருடைய மனாப்பை எண்ணப்படும். நிச்சயமாக எங்களை கட்சிக்கு ஆசனம் கிடைக்க மாட்டா என்று வச்சுக்கொள்வோமே,
10 மணி வரை எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற போது எங்கள் மனாப்பை நாங்கள் எனக்கு 10 பூத்லேயே எனக்கு மனாப்பைகளை எங்கள் சார்பாக நிறுத்தப்பட்ட எங்களுடைய நண்பர்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டார்கள். அப்ப என்ன அடிப்படையில் அந்த மனாப்பை வந்தது? எங்களுக்கு சீட்டு கடைசி மட்டும் தெரிந்ததுக்கு பிற்பாடுதான், கட்சிக்கு ஆசனம் நீக்குதா இல்லையா என்று தெரிந்ததன் பிற்பாடுதான் இந்த மனாப்பைகள் என்ன வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அங்கு எண்ணிப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சென்டர்லையும் அங்கே அவங்களுடைய டியூட்டியை செய்து முடிக்கின்றார்கள். அந்த சென்டரில் இருக்கின்றவர்கள் யார் யாருக்கு எத்தனை மனாப்பைகள் அளிக்கப்படுது என்பதை பார்த்துக் கொள்வார்கள். அங்கிருக்கிறவர்கள் எழுதி கொண்டு வருவார்கள். அதே போன்று தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்களுக்கு 27,000 மனாப்பைகள் கட்டுக்கதை. அவர் எடுத்த வாக்குத்தினை பொத்துவில் இருக்கின்ற வாக்குகளில் 99% வாக்குகள் முஷரப் அவருக்கு மாற்றம்தான் விழுந்தது. இலக்காமத்திலே இருக்கிற சில பூத்துகளில் நாங்கள் இருந்தோம். உதாரணமாக இலக்காமத்திலே நாங்கள் இருந்த பூத் வந்து கமநல சேவைக்குரியது. அங்கு முஷரப் அவர்களுக்கு தனியாக வாக்கு போட்டிருந்தார் 10ஆம் இலக்கத்துக்கு. அவர் வீரியாவளி காப்பீட்டு விதிகள் செய்திருந்ததனால் மக்கள் அவரை போட்டதாக சொன்னார்கள். ஆகவே அந்த கட்சி வென்றிருந்தால் கூட முஷரப் அவர்கள் அதிகூடிய ஒரு 4-5,000 மேற்பட்ட வாக்குகளால் அவர் வென்றிருக்க வாய்ப்புகள் இருந்தது. ஆகவே அந்த தகவல் பிழையான தகவல் 27,000 அதே நேரம் ஒவ்வொரு பூத்லையும் மனாப்பைகள் எண்ணுவார்கள். எண்ணி அவர்கள் டியூட்டியை கட்டி அவர்கள் வைத்து 6 மணி 7 மணிக்கு முடிச்சு போட்டு அவர்கள் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார்கள். மனாப்பையும் அங்கு எண்ணப்படும். தோற்ற கட்சிக்குரிய மனாப்பை இறுதி கவுண்டிங்கிலே எண்ணப்படாமல் விட்டுவிடுவார்கள். இதுதான் நடக்கின்ற விடயம். அதாவது ஒட்டுமொத்தமாக அதை நிறைவு செய்ய மாட்டார்கள், ஆனால் மனாப்பை எண்ணிக்கொள்வார். அந்தந்த சென்றில் எண்ணி முடித்து விடுவார்கள். நிச்சயமாக தெளிவு பெற்று நினைக்கிறேன். குறிப்பாக இன்னும் சில விடயங்களை பேசலாம். இந்த பொதுத் தேர்தல் நடந்து இப்பொழுது முடிந்திருக்கிறது. அடுத்தடுத்த தேர்தல் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு மாகாண சபை தேர்தல் வரும் என்று சொன்னார். ஏசிஎம்சி சார்பிலே நீங்கள் களம் நடந்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? மாகாண சபை தேர்தல் இன்னும் ஒரு சர்ச்சை டீலிமிட்டேஷன் முடியாமல் இருக்கின்றது. அது அவசரமாக வருமாக இல்லையா தெரியாது. அதே போன்று உள்ளூராட்சி சபைகளும் வந்து இப்போது இருக்கின்ற இந்த முறை மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்ற மாற்று கருத்து இல்லை. உள்ளூராட்சி சபைகளுக்கு ஒரு பிள்ளையான திட்டத்தில் 60க்கு 40 அடிப்படையில் உறுப்பினர் தெரிவு செய்தார்கள். சபைக்கு என்னத்துக்கு வந்தோம் என்று தெரியாமல் கூட பல உறுப்பினர்கள் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த முறை மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்பதனால் அதில் மாற்றம் கொண்டு வருவார்கள் நான் நம்புகின்றேன். இப்போ அதனால் எந்த தேர்தல் முதல் நடைபெறும் என்பது தெரியாது. கட்சியின் தேவையின் அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுவதனால் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வரும் என்றால் அதை போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். அதுபோல நடந்து முடிந்த தேர்தலிலே இப்பொழுது உதாரணமாக அகில இந்திய மக்கள் காங்கிரஸிலே 10 வேட்பாளர்கள் போட்டியிருந்தால் அந்த 10 வேட்பாளர்கள் 10 திசையிலே சென்றதாக நாங்கள் அறிந்தோம். சென்ற என்பதை நாங்கள் அறிந்தோம். நாங்கள் இந்த தேர்தல்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலிலும் 3 பேரை சேர்த்து இவர்கள் 3 வாக்களிங்கள் என்றவாறான கோஷங்கள் இருந்ததை நாங்கள் ஏற்கனவே கண்டிருந்தோம். முந்தைய தேர்தலே கண்டிருந்தோம். ஆனால் இம்முறை தனித்தனியே ஒவ்வொருவரும் வாக்கு தேடுவதை நாங்கள் இது வந்துட்டு கட்சிக்குள் ஒற்றுமை இன்மை என்பதை காட்டி இருக்கின்றது நீங்க நினைக்கின்றீங்களா? இல்லை, அதுதான் ஆரோக்கியம். கட்சிக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் எல்லா திசைகளிலும் மோடி வாக்கு சேர்த்ததால் தானே இன்று எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற பிரதேசம் கிடைத்திருக்கின்றது. அது ஆரோக்கியமான விடயம் தானே. எந்த அடிப்படையில் அது பிள்ளை என்று சொல்ல முடியும்? வாக்குகளை மனாப்பைகளை தனிப்பட்டதில் சேர்த்துக் கொள்வது ஒரு விடயம். எல்லா திசைகளிலும் ஓடி வாக்கு சேர்ப்பது என்பது கட்சிக்குரிய பணி. அது கச்சிதமாக எல்லா வேட்பாளர்களும் சரியாக செய்துள்ளார்கள். இல்லாவிட்டால் பாருங்கள், அம்பாறையில் ஒரு நாட்டிலேயே ஜனாதிபதிக்கு அருகில் இருந்த ஒருத்தர் தயகமன் சுரியானி ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்தவர். 3000 வாக்குகளை கூட அவர்கள் அந்த தொகுதியில் பெற்றுக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவை எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லா திசைகளும் ஓடினார்கள், எல்லா திசைகளும் வாக்கை பெற்றார்கள். கொலனி தொடக்கம் எல்லா பகுதிகளிலும் இருந்து முடியுமான அளவுக்கு வாக்கை சேர்த்ததனால் தான் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்தது. நாங்கள் எங்கள் வேகத்தில் தடங்கள் ஏற்பட்டு 300 வாக்குகள் குறைந்திருந்தால் இன்று எங்களுக்கு ஆசனம் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அது ஆரோக்கியமானது. எங்களுக்கு எங்கேயுமே சண்டை வரவில்லை, ஆரோக்கியமான விடயங்கள் அது என்ற அடிப்படையில் அப்படி போவது ஆரோக்கியமே அன்று பிழை இல்லை. அது நல்ல விடயம்.
எதிர்காலத்தில் இவ்வாறு ஒற்றுமையாக பயணித்து நீங்கள் இந்த கட்சியோடு பயணித்து வெற்றி பெற நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். குறிப்பாக தேர்தல் ஒன்று வந்தால் அந்த தேர்தல் நீங்கள் போட்டியிட்டால் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே நீங்கள் இந்த மக்களுக்காக செய்யவிருக்கின்ற விடயங்கள் பற்றி சொல்லலாமா? நிச்சயமா. நான் முதலும் சொன்னேன், எந்த தாகம் இன்றைக்கு நேரத்தில் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அதே நேரம் எங்களோட உரிமை எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற 2 விடயங்களை பரவலாக கொண்டு போயிருக்கிறோம் கடந்த காலங்களில். உதாரணமாக வடகிழக்கு இணைப்பு என்ற ஒரு விடயத்தில் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்புறதுக்கு போனாங்க. அதுல என்னென்றால் வடக்கும் கிழக்கும் இணைப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி அந்த கடிதம் இருந்தது. அதற்கு தலைமை தாங்கியது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம். நாங்கள் கிழக்கின் கேடயம் என்ற அமைப்பினூடாக தனித்து நின்று போராடினோம். அதன் பிற்பாடு பல உள்ளாட்சி உறுப்பினர்கள் மாகாண உறுப்பினர்களோடு சேர்ந்து போராட்டம் பெரிதாகி வெற்றி பெற்றோம். கடைசியாக அந்த குழுவை கலைக்கப்பட்டது, கடிதம் அனுப்பப்படவில்லை. அதே போன்றுதான் வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எல்லா நேரத்திலும் எங்களுடைய குரல்கள் ஓங்கி ஒழித்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அதுக்குரிய திட்டங்கள், கல்வி புரட்சி, விவசாய புரட்சி, சமூக நீதி, சமமான அந்தஸ்து, காணி பங்கீடு என்ற விடயங்களில் நாங்கள் இருப்பது போன்று சமூக உரிமையிலும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அதிலும் இருந்திருக்கின்றோம். குறிப்பாக இதற்கு பிறகு நாங்கள் அதை செய்வோம். வடகிழக்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் அவங்களுக்கு தீர்வு திட்டத்தை பேசுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். எங்களை பற்றி கணக்கு எடுக்கவில்லை. உடனடியாக நாங்கள் என்ன செய்தோம்? கிழக்கு மாகாண பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தை காத்தாங்குடியில் அசம்பிள் பண்ணினோம். ஒரு சம்மேளனத்தை உருவாக்கினோம். அங்கிருந்து நாங்கள் குரல் கொடுத்தோம். நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதென்றால் முஸ்லிம் மக்களோடும் பேச வேண்டும். அவ்வாறு பேசாமல் எடுக்கின்ற எந்த தீர்மானங்களும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நாங்கள் உடனடியாக எங்களுடைய கருத்தை முன்வைத்தோம். அதன் பிற்பாடுதான் ஜனாதிபதி அந்த விடயத்தை தடுத்தார். எங்களுடன் பேச வேண்டும் என்றொரு ஒத்துழைப்பு எடுத்தார். அந்த அடிப்படையிலே எதிர்காலத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்குரிய நல்ல விடயங்கள் அவர்கள் செய்கின்ற போது முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். ஆனால் எங்கள் மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், நாங்கள் தமிழ் மக்கள் எவ்வாறு அரசாங்கத்திடம் பிச்சை பாத்திரம் ஏந்தி எங்களுக்கு தீர்வு தாருங்கள் என்று கேட்கின்ற போது, நாங்கள் தமிழ் மக்களிடம் போய் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி எங்களுக்கு தீர்வு தாருங்கள் அவர்கள்ட்ட கேட்க முடியாது. அவர்களும் கேட்பது பிச்சை, நாங்களும் கேட்பது பிச்சை. 2 பேரும் அரசாங்கத்திடம் தான் கேட்க வேண்டும். அரசாங்கம் ஒரு தாய் பிள்ளையாக எல்லோருமே பார்க்க வேண்டும். அவ்விடத்தில் சறுக்கின்ற போது நாங்கள் முழு மூச்சில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். அதுக்குரிய சம்மதத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை கட்டமைத்து எங்கள் மக்களை பாதுகாப்போம். அதே நேரம் நல்ல விடயங்களை செய்வதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விடயங்களை செய்கின்ற போது முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். அதில் மாற்று கருத்து இருக்காது. அந்த அடிப்படையில் தான் இந்த மக்களை எதிர்காலத்தில் இந்த 2 விடயங்களிலும் பரவலாக கொண்டு போவோம். எங்களுக்கு அதற்கு பாராளுமன்ற பிரேரத்தை விதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்கள் குரல் மக்களுக்கான குரலாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். கடந்த காலங்களில் கடந்த தசாப்தத்தில் இருப்பது போன்று மீண்டும் அது தொடர்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக. அதுபோல முகமது இப்ராஹிம் மஃபாஸ் அகமது கேட்டிருக்கிறார், நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று மனாப்பை எண்ணப்பட்டு தாகிர் தவிர்த்து வேறு நபர் அதிகமாக மனாப்பை பெற்றால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு? சட்டம் தன் கடமையை செய்யும். கட்சிக்குள் பிளவு ஏற்படுத்ததா? இல்லை, எப்படி தேர்தல் கமிஷன் மனாப்பை எண்ணுகின்ற போது முதலில் இருந்தவரை விட பிறகு எண்ணுகின்றவர்கள் கரெக்ஷன் பண்ணுகின்ற வேறொருக்கு வந்தால் அங்கு சட்டம் தானே முன்னிலைப்படுத்தப்படும். சட்டத்தின் அடிப்படையில் புதிதாக அதிக வாக்குறுதிகளுக்கு அந்த இடம் சேரும். அது அதுல மாற்றுக்கிறது இல்லை தானே. ஆகவே சட்டம் அங்கே கடமையை செய்யும். நிச்சயமாக அவர் ஒரு நிலைமை இடம்பெற்றால் முறையாக அது செய்யப்பட வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கணும். ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில் வேண்டிக் கொள்கணும். குறிப்பாக எங்களோடு இப்பொழுது இந்த விசேட நிரலிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அக்கறை பெற்று அனைத்து பள்ளிவாசல் சமூகத்துடைய தலைவர், அதுபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உச்சபட உறுப்பினர் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய SM சபீர் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிற்பாடு சில விடயங்களை நாங்கள் இப்பொழுது விசேட நேரலையாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அக்கறை பற்றி அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்துடைய தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உச்சபுர உறுப்பினர் SM சபீஸ்வர் அவர்கள் எங்களோடு இணைந்து மக்களின் கேள்விகளுக்கு, எங்கள் கேள்விகள், மக்கள் சார்பான கேள்விகளுக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலிலே நாங்கள் சொன்னோம் 21 அமைச்சுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முஸ்லிம்கள் எவரும் இணைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இன்றைய தினம் சில முஸ்லிம்களுக்கு பிரதி அமைச்சு பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. உப சபாநாயகர், பிரதி சபாநாயகர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுக்கு கருத்து? எப்போதுமே பிரதி என்பது கணக்கில் எடுக்கப்படாத ஒரு விடயம். ஒரு நாட்டிலே நீங்கள் கடந்த காலங்கள் எடுத்து பாருங்கள். ஜேஆர் இருக்கின்ற போது பிரதமர் இருப்பார், பிரதமர் கணக்கு இருக்காது. சேர்மன் இருக்கின்ற போது வைஸ் சேர்மன் இருப்பார், அங்கு பெருமை இருக்காது. மினிஸ்டர் இருக்கின்ற போது டிப்யூட்டி மினிஸ்டர் இருப்பார், அங்கு கணக்கு இருக்காது. டிப்யூட்டி மினிஸ்டர்ங்கிறது சில வேலைகளை பகிர்ந்தளிப்பதற்காக கொடுப்பது இருந்தாலும் அங்கே முழுமையான மரியாதைகளை இருப்பது என்று கிடையாது. என்றால் நாங்கள் பல அமைச்சுகளில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் வருவதில் சிலதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என்ற அடிப்படையில் அங்கு டிப்யூட்டி என்பது ஒரு சரவைக்கு கொடுக்கிறது அல்லது ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக கொடுப்பது அல்லது ஒரு அலங்காரத்துக்காக கொடுப்பதாக அது பார்க்கப்படுகின்றது. ஆனால் கேபினட் என்பது அது இன்று அமையாது. கடந்த 76 வருடங்களில் முஸ்லிம் ஒருத்தர் கேபினட் மந்திரியாக இல்லாமல், அமைச்சராக இல்லாமல் உருவாகிப்பது இதுதான் முதல் தடவை. கேபினட் என்பது ஒரு சமூகம் சார்ந்த விடயங்கள் தீர்மானம் எடுக்க போகின்ற போது எது சரி எது பிழை, அல்லது அவருக்கு தேவையான பில்லை கொண்டு வருவது, அல்லது அங்கு எடுக்கப்படுகின்ற பிழையான திட்டங்களை எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு இடம் அது. அந்த இடத்தில் இல்லாமல் பிச்சப்பில்லாத ஒன்றை கொடுத்து விட்டோம், முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று செல்வதை எந்த முட்டாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே இது பிழை என்பதை நாங்கள் அரசுக்கு வாக்களித்த மக்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதனால்தான் எனக்கு මෙතනම අහන්න ඕන ડોક્ટર નિહાલ અબේસિંગ ඒ වගේ එමෙතුමා ආනන්ද දෙන්නටම අහන්න ඕන. එයාලා කිව්වා ඡන්ද කාලෙදී මුස්ලිම් ජනතාව 110ක් ඡන්ද තිබුණත් අපිට දෙන්න පුළුවන් පොඩ්ඩක් උදව්වක් කරන්න කියලා කිව්වා. ඒ කාලේ එහෙම කියන්න පුළුවන් නම් ඕගොල්ලන්ගේ අමාත්‍ය මණ්ඩලයේ 110ක් විදියකට එයි कैबिनेट मंडल मुस्लिम कट्टिद इडदुन्नत्ते කියලා මට අහන්න ඕන මම. ඒගොල්ලෝ එහෙම කිව්වනේ. එයි අතන බලපෑක මෙතන බෙදුවේ නැත්තේ කියලා මම අහන්න ඕන ඒගොල්ලන්ට. මේ මාධ්‍ය අරහ මම මේ ඉල්ලීම ඒගොල්ලන්ට කරනවා. அதாவது அவங்க சொன்னதன் அடிப்படையில் 110 வீதமான வாக்குகளுக்கு இருந்தால் போதும், ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் வெல்வதற்கு போதும் என்று சொன்னவர்கள் இன்று அதை செய்ய மறுத்துள்ளார்கள். இந்த வீதத்தின் அடிப்படையில் அமைச்சரவை கொடுக்க மறுத்துள்ளார்கள். ஆகவே டிப்யூட்டி மினிஸ்டர் கொடுத்து சரவுக்கு இந்த இது காட்ட முடியாது. முஸ்லிம் குறிப்பிடம் அங்கே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக மக்கள் அந்த கட்சி வாக்களித்தவர்கள் போராடுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற எந்த தீர்மானத்தை நாங்கள் முழு மூச்சாக இருப்போம். எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக. அதுபோல இம்முறை திகாமடல மாவட்டத்தை பொறுத்தளவிலே முஸ்லிம் பிரதிநிதித்துவம் குறைவடைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது, பரவலாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. இந்த நிலைமை வருவதற்கான காரணம் என்னவென்று நீங்க நினைக்கின்றீர்கள்? முட்டாள்தனம், முறையாக சிந்திக்காமை. நீங்கள் திசை காட்டியில் தான் தேர்தல் கேட்கப் போகின்றீர்கள் உங்களுக்கு தெரிந்தானே. ஆகவே உங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லையே. நீங்கள் 70,000 வாக்குகள் சுமார் அளித்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒத்துழைத்து வாக்களித்தால் கூட அவர்கள் முறையாக எல்லோருமே தெரிவு செய்யப்பட்டிருக்க முடியும். உங்களுக்கு உரிமை உறுத்திருந்திருக்கும். எங்களுக்கு ஏன் தரவில்லை அமைச்சராக அந்தஸ்து என்று சொல்லி கேட்டிருக்கலாம். இப்போது அவர்கள் கேட்பது குறித்தில்லை. அவர்களுடைய முட்டாள்தனம். ஆனால் முஸ்லிம் மக்களும் அள்ளுண்டு போவதை தவிர்க்க வேண்டும். இனி இடத்தில் நாம் கூறிக்கொள்ள வேண்டும். முஸ்லிம் மக்கள் குறிப்பாக அள்ளுண்டு போவதை தவிர்க்க வேண்டும். எமதுடைய குரல், நான் எல்லா தேர்தல் முறைகளில் நான் சொன்னேன், சில தவறுகள் அங்கே இருக்கின்றது. MMDA சட்டம் கொண்டு வருகின்ற போது நான்
அம்பாறை மாவட்டத்து பள்ளிவாசல் சமூகத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்து அதை எதிர்த்தோம். கிழக்கு மாகாணம் அந்த இமமுடைய சட்டத்தை எதிர்த்தது. அதனை முன்னின்று நடத்தியவர்கள் இன்று பிரதமராக இருக்கின்றவர்கள் கூட நான் சொல்லியிருந்தேன். சில விடயங்கள் ஒத்து போக முடியாது. எங்கள் சமூகத்திலும் குறப்பட்டு இல்லாத நல்லாக சிந்திக்கக்கூடிய நல்ல தகுதி வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தெரிவு செய்யுங்கள். அரசாங்கத்துக்கு தேவையான நேரத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நான் மக்களிடம் கேட்டிருந்தேன். ஆனால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து அள்ளுண்டு போனார்கள். இன்று அதன் பிரதிபலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆகவே எல்லா காலகட்டத்திலும் மக்கள் தமதுடைய பிரதிநிதிகளை முறையாக தெரிவு செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். முறையாக தெரிவு செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாம் தவறிழைத்து விட்டோம். விழுவதெல்லாம் ஒரு முறைதான். அது விழுந்தால் எழ வேண்டும். ஆனால் ஏன் விழுந்தோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விடயத்தை கேட்கலாம். நான் இந்த தலைமைத்துவங்கள் சரியாக மக்களை வழி நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எடுக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னோம், கட்சிகள் மீது கடந்த காலங்களில் கொண்ட வெறுப்பும் அது ஒரு காரணமாக இருந்தாலும் நாங்கள் எல்லா இடத்திலுமே இவ்வளவு காலம் இது பிழை, ஆனால் நாங்கள் சரியை காட்டுகின்றோம், சரியின் பக்கம் பாருங்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தோம். மக்களுக்கு நாங்கள் சரியை காட்டுகின்றோம், சரியின் பக்கம் பாருங்கள், அள்ளுண்டு போவார் என்று நாங்கள் சொன்னோம். மக்கள் அதனை இப்போது புரிந்து கொண்டுள்ளார்கள். எதிர்காலத்திலே இந்த மக்களுக்கு குரலாகவும் நாங்கள் இருப்பதற்கு அவர்கள் எங்களோடு வந்து சேருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை கேட்கணும். குறிப்பாக இந்த தேர்தலிலே மக்களை தெளிவூட்டும் விடயங்களை சில கட்சி பிரமுகர்கள் தவிர்த்து சில கட்சிகளை சாடுவதிலேயே குறியாக இருந்தார். இதை நாங்கள் தேர்தல் காலத்தில் நிற்கும் போது நாங்கள் கண்டிருந்தோம். குறிப்பாக சில மக்கள் வாக்களிக்க வரும் பொழுது ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு இலக்கத்துக்கு வாக்களிக்க வந்தால் அது கூட தெரியாத அளவுக்கு மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்றதையும் நாங்கள் கண்ணுடாக கண்டிருந்தோம். இந்த நிலைமை சரியானதா அல்லது இது சரியாக வழிநடத்தப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அரசாங்கத்தின் தந்திரம். நமக்கு 2 தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவில் இப்போதுதான் ஒரு தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. அவர்கள் என்றோ அந்த தேர்தலை தொடங்கிவிட்டார்கள். மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கும் சிந்திப்பதற்கும் கால நேர அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுத்து மக்களை தெளிவூட்டி அதனூடாக வெற்றி பெற வேண்டும், உண்மைக்குண்மையாக வெற்றி பெற வேண்டும் என்று நம்புகின்றவர்கள் நாங்கள். ஜனாதிபதி தேர்தல் நடந்த கையோடு குறைந்தது 45 நாளாவது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு தேர்தலை முன்னின்று நடாத்தி அதில் வெற்றி பெறுவதற்கு. ஆனால் 30 நாட்கள் தான் கொடுக்கப்பட்டது. அந்த 30 நாளுக்கு இலக்கம் வருவதற்கு ஒரு கிழமை போய்விட்டது. இந்த 25 நாட்களுக்குள் புதிதாக எங்களை போன்று களமிறங்குவர்கள் மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு தெளிவூட்டுவதற்குரிய போதிய அவகாசம் கொடுக்கப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் வென்று விட்டோம். அந்த அலையில் எங்கள் பக்கம் மக்களை சிந்திக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் செயல்பட்டது. அதனால் எங்களால் முறையாக மக்களிடம் சென்று இதனை விளங்கப்படுத்தி அவர்களை புரிய வைக்கிறதுக்குரிய கால அவகாசம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது தவறு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு உண்மையான அரசாங்கம் போதிய அளவான நேரங்களையும் காலங்களை கொடுக்க வேண்டும். கொடுத்து நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று எங்கள் திட்டங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அதனூடாக வெற்றி பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் அது ஒரு பிழை, எதிர்காலத்தில் இது நடைபெறக்கூடாது என்று நாங்கள் அரசாங்கத்துக்கும் சொல்கின்றோம், மக்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அதுபோல நீங்கள் சட்டம் தொடர்பாக பேசியிருந்தீர்கள். தேர்தல் காலத்திலே சில காணொலிகள் வெளியாக இருந்தது. என்பிபி கட்சியின் பக்கம் இருந்து இந்த முஸ்லிம்களுக்குரிய சட்டங்கள் சில மாற்றப்படுவதான சில காணொலிகள் வெளியிருந்தது. ஆனால் இருந்தாலும் கூட அது மறுதளிக்கப்பட்டும் சில விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. இந்த முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமா இருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டங்கள் சில விடயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான் பல சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்கள் தொடர்பிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டால் அல்லது இந்த சட்டங்கள் தொடர்பான மாற்றங்கள் கொண்டு வர முயற்சித்தால் நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த அரசாங்கத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு நான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்போது நம்மள்ட்ட இருக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற சில சட்டங்கள் ட்ரெடிஷன் வைஸாக வந்த சட்டங்கள். உதாரணமாக நம்ம உள்கையா கொடுப்பது, சுண்ணத்து கத்தனா செய்வது, புக்சர் சட்டம், இந்த சட்டங்கள் சில சட்டங்கள் நமக்கு ட்ரெடிஷன் அடிப்படையில் வந்திருக்கின்றது.
இவைகள் கான்ஸ்டிடியூஷன்ல வரணும். சட்டத்தின் அடிப்படையில், யாப்பின் அடிப்படையில் வர வேண்டும். யாப்பின் அடிப்படையில் வந்தால்தான் ஒரு சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் அனைத்துமே முறையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாம் சொல்ல முடியும். இப்போது நாம் அனுபவிக்கின்ற, முஸ்லிம்கள் அனுபவிக்கின்ற பல விடயங்கள் ட்ரெடிஷன் ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும், கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால்தான் உண்மையான நீதியும் சமத்துவமும் இந்த நாட்டிலே கிடைக்கும். அந்த அடிப்படையில் சில விடயங்கள் இவர்கள் அதனை சில நேரங்களில் இனவாத போக்குடையவர்கள் அதை தடை செய்ய வேண்டும், இதை தடை செய்ய வேண்டும் என்பதனை கடந்த காலங்கள் சொன்னதை நீங்கள் அறிவீர்கள், முஸ்லிம்கள் அறிவார்கள். அந்த முறைமை இனி தோற்றுவிக்கப்படக்கூடாது. இவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்கள் முறையான யாப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். யாப்பினூடாக ஒவ்வொரு மக்களும் சமன், அவருக்கு தேவையான விடயங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உரிமை இருக்கு என்பதை கொண்டு வந்தால் அடுத்த முறை இவர்கள் மேடை போட தேவையில்லை, மக்கள் வாக்களிப்பார்கள். அதை கொண்டு வருவார்களா என்பதில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் இருந்தது போன்று நடந்து கொள்ளாமல் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும். முஸ்லிம்களுக்கு ட்ரெடிஷன் வைஸாக இருக்கின்ற சில சட்டங்கள் யாப்பு ரீதியாக மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் அவங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நிஜமாக தாரிகாக கேட்டிருக்கேன், நீங்கள் உங்களது சொந்த நிதியில் பல உதவிகளை செய்திருக்கின்றீர்கள். எங்களது ஊர் கல்விக்கும் பல உதவிகள் செய்திருக்கின்றனர். அதற்கு நானும் ஒரு சாட்சி. இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் வரும் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற இன்னும் பல உதவிகள் செய்ய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ சோ மச் தாரிக். உதவி செய்வது என்பது எங்களது பிறவி குணம். நான் அடிக்கடி சொல்வது, உதவி செய்வது என்பது நாங்கள் பிறந்திருக்கின்றோம். அந்த இடத்துல இன்று நேற்று தொடங்கியதல்ல, 25 வருடங்கள் முதல் நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். தேர்தல் காலங்களில் போகின்ற போது எத்தனையோ வீட்டிலே தாய்மார்கள் இன்னமும் எங்களிடம் மனசர கூட வசதி இல்லை என்று சொன்னார்கள். அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? நாங்கள் செய்தான் ஆக வேண்டும். சில இடங்களில் போகின்ற போது சாப்பிடுவதற்கு கூட, அடுத்தவளை உண்ணுவதற்கு கூட உணவில்லாமல் இருந்தால் எத்தனை குடும்பம் கண்டு தேர்தல் நேரம் என்று பயந்து ஒளிந்திருக்கிறார்கள் சஃபீஸ். அவர்களுக்கு உதவி செய்த நாங்கள் அவர்களின் வாழ்வாதார தேவைக்கு உதவி செய்தோம். அவர் எங்க போனாலும் போய் கேட்டு பார்க்க முடியும். தேர்தல் வந்தால் மாத்திரமில்லை, இந்த காலத்தில் கேட்டாலும் எங்களுடைய பிறவி குணம் உதவி செய்வதுதான். அது எங்கள் உயிரிடிக்கு மட்டும் நாங்கள் செய்வது. ஏன் எங்கள் உமா அப்பா இந்த பாடசாலை, தேசிய பாடசாலை கட்டி உருவாக்கியது. அவருக்கு தேவையில்லை என்று சும்மா இருந்திக்கலாம். பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சிந்தித்தார், கல்வியினூடாக மாற்றம் பெற வேண்டும் சிந்தித்தார். அந்த திட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய ஜீன் உதவி செய்யறதுக்குரிய ஜீனாக இருக்கின்றது. எந்த நேரத்திலும் அவர்களுக்கு யார் எலெக்ஷன் முடிந்து என்று மற்றவர்கள் சிலர் கதவை பூட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த வீட்டை பாருங்கள், எத்தனையோ சனங்கள் அவருடைய கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தனியாக இருந்து அதனை செய்து எல்லாவற்றையும் முடிக்க முடியாது. அதனால் தான் சொல்லுகின்றோம், 20 வயசுக்குள் எல்லா குழந்தைகளும் ஸ்கில் எஜுகேஷன் முடிக்க வேண்டும். சொந்த காலில் இருந்து தொழில் செய்து 10 பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய மாற வேண்டும். அதனூடாக தன் வறுமை ஒழியும், சமூகம் முன்னேறும், நாடு முன்னேறும் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவார் நிச்சயமாக. ஆனால் எங்கள் குரலும் அரசாங்கத்தை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கும். எங்கள் உதவியும் ஏழை மக்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். அதுபோல அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் ஊடாக நீங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலே இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டங்கள் என்ன? உச்சப்பட உறுப்பினர் என்ற வகையில் எங்களுடைய திட்டங்கள், நாங்கள் எதை மக்கள் முன் கூறினோமோ அந்த திட்டங்கள் மக்களை வாழ வைக்க வேண்டிய திட்டங்கள். கட்சிகளும் தலைவர்களும் அதிகாரமும் எதற்காக? மக்களை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு தரை. மக்கள் நிம்மதியாக வாழ்வது என்பதற்குள் எல்லாமே இருக்கின்றது. உரிமை இருக்கின்றது, உடைமை இருக்கின்றது, அவர்கள் வாழ்வாதாரம் இருக்கின்றது, அவர்கள் அடிப்படை வசதி இருக்கின்றது, தொழில் இருக்கின்றது. சகலதும் அவர்களுடைய அந்த நிம்மதியான வாழ்வுக்குள் அடங்குகின்றது. ஆகவே நாங்கள் வைத்திருக்கின்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலே போதுமானது இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு. ஆகவே இந்த திட்டங்களை வைத்து எங்கள் கட்சி பயணிக்கும். அதனூடாக மக்கள் முன் நாங்கள் செல்லுவோம். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது அதனை முழுமையாக அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்வோம். அதற்காக இப்போது நாங்கள் தோற்றுவித்தோம் என்றதுக்காக இயங்கியிருக்கின்றார்கள் இல்லை. இப்போது கூட எங்களுடைய திட்டங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதி ஊடாக பாராளுமன்றத்தில் எங்கள் குரல்கள் அங்கே எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும்.
எங்கள் தலைவர்கள் அவர்கள் அந்த விடயத்தை கூறிக்கொண்டிருப்பார்கள். எந்த விடயம் முழுமையாக நிறைவு பெறும் மட்டும், மக்கள் நிம்மதி அடை மட்டும், அதனூடாக நாடு அபிவிருத்தி அடைந்து சுவிட்சம் பெறும் மட்டும் எங்கள் குரல் இருந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த அடிப்படையில் ஏசிஎம்சி கட்சி நிச்சயமாக வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கும். நிகழ்ச்சியின் இறுதியிலே நீங்கள் மக்களுக்கு இந்த தேர்தல் களத்திலே நின்று ஒரு சவாலோடு இயங்கியவர் என்ற வகையிலே நீங்கள் மக்களுக்கு சொல்கின்ற பதில் என்ன? மக்களுக்கு சொல்கின்ற பதில், தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்போம். இந்த மக்களுக்காக எங்கள் மரணம் வரை மக்களுக்காக நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்போம். மக்கள் எல்லாவற்றையும் இப்போதிக்கிற காலம் எழுந்த மாதிரியாக மாமா சொன்னார் காக்கா சொன்னார் என்று வாக்களிக்கிற காலம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டு கருத்துக்களை பார்த்து சிந்தித்து வாக்களிக்கின்ற காலம். ஆகவே எழுந்த மாதிரியாக ஊரான் அல்லது தெரிஞ்சவன் அல்லது கடந்த காலங்களில் எங்களுக்கு உதவி செய்தவன் என்று இல்லாமல் என்ன திட்டங்களை இந்த மக்களை வாழ வைப்பதற்கு, இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு போவதற்கு என்ன திட்டங்களை இவர்கள் கூறுகிறார்கள் பார்த்து முறையாக சிந்தித்து எதிர்காலத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே நேரம் எமது பிரதிநிதித்துவம் இந்த நாட்டிலே கொடியிலே பெர்சன்டேஜ் இருக்கின்றது, தேசிய கீழத்திலே இருக்கின்றது, மந்திரி சபையிலே இருக்கின்றது. பெர்சன்டேஜ் அங்கே இருக்கின்ற போது நமது பிரதிநிதித்துவம் கட்டாயம் இடிக்க வேண்டும். நமது மக்களாக இருந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே வருகின்ற தேர்தலிலே அவதானமாக இருந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நீங்கள் இந்த மக்களை முறையாக முன்கொண்டு செல்லுகிற திட்டங்கள் நாங்கள் வைத்துள்ளோம். குழந்தைகள், யுவதிகள், தாய்மார்கள், பெரியோர்கள், அதே போன்று போதை வஸ்துக்கு அடிமையாளர்களை முற்றாக அளிக்கின்ற முறைமை ஆகிய திட்டங்களை நாங்கள் முன்வைத்து இருக்கின்றோம். மக்கள் எங்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். முறையாக உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. அந்த பொறுப்பில் நாங்கள் விலக மாட்டோம். உள்ள தூய்மையோடு இறைவனை சாட்சியாக வைத்து நாங்கள் அந்த பணிகளை செய்து முடிப்போம் என்று அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அக்கறைப்பட்ட அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்தின் தலைவர் என்ற வகையிலே, முன்னாள் தலைவர் என்ற வகையிலே நீங்கள் என்ன விடயங்களை கூற விரும்புகிறீர்கள்? 6 மாதம் தான் அந்த பதவியில் நான் இருந்தேன். அந்த பதவி மக்கள் பெரும்பாலானவர்கள் பதவியை விட்டுக் கொடுக்க விரும்புவதில்லை. நாங்கள் இருந்த காலத்தில் கூட அந்த பதவியில் இருந்தவர்கள் 6 மாதத்தை சுவீகரித்திருந்தார்கள். நீதி நேரத்தில் கூட நான் சொன்னேன், ட்ரெடிஷன் மீறப்படக்கூடாது. இன்னும் இருப்பது 6 மாதம். அடுத்த முஹர்ரம் 1ஆம் தேதி மற்றவர்கள் மாற்றி கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சொன்னேன். அந்த 6 மாதத்துக்குள்ளே ஜனாசாக்களுக்கான குழு உருவாக்க முடியும் என்றால், நிவாரணங்கள் மக்களுக்கு எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்பதை ஒழுங்குபடுத்த முடியும் என்றால், தவறாக நடந்து கொள்வதை இடமாற்ற முடியும் என்று சொன்னால், அதே நேரம் ஒரு கிரைசிஸ் வரக்கொள்ள அல்லது மக்கள் முடக்கத்தில் இருக்கின்ற போது ஒரு கல்வி குழுவை உருவாக்கி மக்களுக்கு கல்வியை வழங்க முடியும் என்று சொன்னார். மக்கள் முடக்கத்தின் போது பசியோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்குவதற்கு திட்டங்களை வகுக்க முடியும் என்று சொன்னார். அவர்களை பிடித்திக்க முடியும் என்ற 6 மாதத்திற்குள் அதிகாரம் இருந்தால் எத்தனையோ செய்ய முடியும் என்பதனை இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமே. எங்களது 6 மாத காலத்துக்குள் இவ்வளவு அதிகாரம் இல்லாமல் அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்துடைய தலைவர் என்ற அடிப்படையில் சக்காத்தை முறைப்படுத்த முடியும் என்று சொன்னால், அதனோட உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், உடமக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னால், குறிப்பிட்ட 6 மாதத்துக்குள் அதிகாரம் கிடைத்தால் எத்தனையோ விடயங்களை மக்களுக்காக செய்ய முடியுமே. அதனால் மக்கள் கவனமாக இருங்கள். யாரிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து அதன் பிற்பாடு வழங்குங்கள் என்று நான் அவரிடம் கேட்டுக்கொள்வேன். உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே தேர்தல் வரும் பொழுது நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனையோடு இந்த அளவிலே நாங்களும் இன்றைய இந்த செவியினை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு செவியில் நாங்கள் சந்திக்கலாம். எங்களோடு இதுவரைக்கும் அவரது நேர காலத்தை ஒதுக்கி எங்களுக்கு தந்து அவர்களுடைய இந்த இடத்திலேயே இந்த நிகழ்ச்சியை படைப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்த அக்கறை பற்றி அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்துடைய முன்னாள் தலைவர், அதுபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உச்சப்பட உறுப்பினர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய SM சதீஷ் சார் அவர்கள், உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமிங் ஹியர். எல்லோருக்கும் அல்லாஹ் நல்ல அருளை பாலிக்க வேண்டும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாங்களும் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வருகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாயமை எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு பின்னால் அந்த தொழில்நுட்பம் வழங்கிய
தாரிக் அவர்களுக்கும், கலையத்திலிருந்து தொழில்நுட்பம் வழங்கிய நிப்ராஸ் அவர்களுக்கும், என்னுடைய தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாட்சியார் சஃபா முகமது நஜாஹி காதிரி ஆலிம் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.